தம்பி அவர்களை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அன்பு தம்பி வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். வாசுதேவன் என் அன்பு தம்பியின் படப்பிறப்பு மற்றும் புகழ் வணக்க கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது உடல்நிலை காரணமாக பல கூட்டங்களில் கலந்து கொள்ள இயலாததனால் தம்பியோடு பழகும் வாய்ப்பு சிறிய அளவிலே இருந்த பொழுதே அவருடைய வேகத்தையும் விவேகத்தையும் நான் கண்ணுற கண்டவன். எங்கு பார்த்தாலும் தந்தை என்னை தழுவிக்கொள்ள அந்த தம்பியின் மண்ணை மனிதநேக மக்கள் மருத்துவர், மாநில பொருளாளர் அந்த மகிழ்ச்சி அவர்கள் சொன்னது போல வருங்காலத்திலே அன்னை சட்டமன்ற தொகுதிக்கு கூட வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புள்ள அந்த தம்பியின் வரவேற்பு அந்த நிகழ்வில் இல்லாமல் அவனுடைய படப்பிறப்பு நிகழ்வு நடந்துவிட்டது என்று கூறியது போல அவனுடைய புகழை எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மேடையிலே. அதனால் இந்த புத்திர சோகத்தை பற்றி ஒரு மேற்கோளை மட்டும் காட்டி விடைபெற விரும்புகிறேன். சோகத்திலேயே கடுமையான சோகம் புத்திர சோகம் என்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு மகாபாரத கதையிலே குருஷேத்திரத்திலே நடைபெற்ற யுத்தத்தில் வென்ற பாண்டுவின் புத்திரர்கள் ஐவரும் பாண்டுவின் தம்பியாகிய திருஷ்டாசுரனை சந்தித்து ஆசி பெற வருவார்கள். அப்பொழுது அவர் ஆசி பெற வரும்போது என்ன நிகழும் என்று முன்பே கணித்திருந்த கிருஷ்ணன் அவரை கட்டியணைக்கு தர்மர் நீ போகாது, அதற்கு முன்பாக அவருக்கு கண் தெரியாது, அவருடைய மனைவி காந்தாரிக்கும் கண் தெரியாது, கண்ணை கட்டிக் கொண்டிருப்பார். உன்னை போன்ற ஒரு உருவச்சிலையை அவர் எதிரே நிறுத்த செய்து அவர் ஆசி வழங்குமாறு தர்மரை பணிப்பார். அது என்னவென்று கிருஷ்ணனுக்கு முன்பே தெரியும். அந்த நேரத்திலே அதே போல கிருஷ்ணாசனை நோக்கி ஒரு தர்மனை போன்ற உருவத்திலே நிறுத்துவார்கள். கிருஷ்ணாசன் மனதிலே என்ன நிகழும் என்பதை கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த சிறு கதையானது சோகத்திலேயே மிகப்பெரிய சோகம், புத்திர சோகம். அதனால் அந்த திருஷ்டாசன் என்ன செய்வார் என்று கிருஷ்ணர் கணித்து செய்தது அப்படியே நடந்தது. திருஷ்டாசன் அந்த உருவச்சிலையை தர்மன் என ஆற தழுவி ஆலிங்கனம் செய்யும் பொழுது அவர் கையால் அந்த சிலையை நொறுக்கி விடுவார். ஆக அவர் மனத்தில் தனது தம்பி பாண்டுவின் மகனாக தர்மர், அவர் தம்பிகள் எல்லோரும் தன்னுடைய சொந்த மகன் துரியோதனை கொண்டவர்களால் என்ற புத்திர சோகத்தின் விளைவாக அந்த புத்திர சோகம் எவ்வளவு வலிது என்பதற்காக இந்த நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த புத்திர சோகத்தின் விளைவாக என் பையனை கொண்டவர்கள் என்னுடைய தம்பியின் மகனான நீயாக இருந்தாலும் கூட என் பையனை கொண்டுவிட்டீர்களே என்று நெருக்கி அணைப்பது போல தர்மரை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததனாலே கிருஷ்ணர் அதை போல சொன்னதும் சொன்னபடியே நடந்தது. ஆகவே சோகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் என்பார்கள். அந்த சோகத்தை வழி நிறைந்த அந்த உணர்வுகளை எங்கள் தாயாக விளங்கிய தம்பியினுடைய அம்மா அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே கூட கடமைப்பட்டுள்ளேன். வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே நீங்கள் அந்த சோகத்தை கடந்து செல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கோ எதற்கோ
மறதி என்ற ஒரு வியாதியாக சொல்வார்கள். அப்படி அல்ல. மறதி என்பது மனிதனுக்கு இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒன்று. நமது வீட்டிலேயே பச்சஞ்சிறு குழந்தையாகட்டும் 90 வயது முதியோராகட்டும் இறந்துவிட்டால் அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் செல்ல செல்ல மறைந்து போகும் என்பதற்காகத்தான் மறதி என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் மகன் ஒரு வீர திருமகனாக ஒரு இன விடுதலை களத்திலே பணியாற்றியவன் இவ்வளவு பேர் அமர்ந்து அவனுக்கான புகழை எவ்வளவு சொன்னாலும் அவனை மீட்டெடுக்க இயலாது என்பதை உணர்ந்து அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது கண்ணீர் வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் தம்பி வாசுதேவனுக்கு காணிக்கையாக்குகிறேன். எங்கள் தலைவர் வேத குற்றப்பாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர்.